w of x comma y is equal to xy plus sin of xy எனில் dou square w divided by dou y dou x is equal to dou square w by dou x dou y என நிறுவுக. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க given w of x comma y வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு xy plus sin of xy. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து dou w by dou x கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதாவது என்னது, இதை வந்து எக்ஸுக்கு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இங்க வந்து நமக்கு y வந்து மாறிலி, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். பிளஸ் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் கிடைக்கும். ஸோ காஸ் ஆஃப் xy கிடைக்கும். இங்க வெறும் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். இங்க xy இருக்கிறதுனால உள்ள டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ பெருக்கல் இங்க வந்து என்னது xy இருக்குது, அதை வந்து நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு y பெருக்கல் 1 கிடைக்கும். ஏன்னா y வந்து மாறிலி, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இதை வந்து கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்க y இருக்குது. ஓகே, இங்க வந்து என்னது பிளஸ் y காஸ் ஆஃப் xy. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய dou w by dou x. ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து dou square w by dou y dou x. dou square w by dou y dou x is equal to ஃபார்முலா என்ன, dou by dou y of dou w by dou x. ஓகே, அதாவது இந்த டேர்மை நான் வந்து y பொறுத்து பகுதி வகையிடல் செய்ய போறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, பொதுவாக ஈக்குவல் டு இங்கே தான் எழுதணும், எனக்கு வந்து இடம் தேவைங்கிறக்கா இங்கே எழுதியிருக்கிறேன் நான். இதை வந்து y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே y தான் இருக்குது, அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ பிளஸ் இங்கே வந்து எனக்கு y பெருக்கல் காஸ் ஆஃப் xy இருக்குது. ஸோ பெருக்கல் இருக்கிற காரணத்தினால பெருக்கல் விதியை வந்து பயன்படுத்த போறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து y வச்சுக்கிட்டு இந்த டேர்மை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் xy. ஓகே, நமக்கு உள்ளுக்குள்ள வந்து என்னது வெறும் y இல்ல xy இருக்குது, அதனால இந்த உள்ள xyயும் நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து x கிடைக்கும். ஓகே, அடுத்து நாம இந்த காஸ் xy வச்சுக்கிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ பிளஸ் காஸ் ஆஃப் xy, y டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1 மைனஸ் xy சைன் ஆஃப் xy. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது பிளஸ் காஸ் ஆஃப் xy அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. அதாவது நம்ம வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு தேவை என்னது இதுதான். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து dou w by dou y வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ dou w by dou y அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த டேர்மை நான் வந்து y பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ எனக்கு எக்ஸுங்கிறது மாறிலி, ஸோ அதனால எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ பிளஸ் இந்த சைன் xy டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், காஸ் ஆஃப் xy கிடைக்கும். நமக்கு உள்ளது என்னது வெறும் y இல்ல xy இருக்குது, அதனால அதையும் நாம வந்து y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா x கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் xy கிடைச்சிருக்குது. ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து dou ஸ்கொயர் w பை dou x dou y வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு dou பை dou x ஆஃப் dou w பை dou y. ஓகே, அதாவது இந்த டேர்மை வந்து நான் வந்து மறுபடி எக்ஸை வச்சு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஈக்குவல் டு நிறைய எழுதணும், எனக்கு இடம் தேவைப்படுங்கிறக்காக இங்கே எழுதிக்கிறேன் நான். ஸோ இதை வந்து என்னது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்கே எக்ஸ் தான் இருக்குது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது 1 கிடைக்கும். ஸோ பிளஸ் இங்கே எக்ஸ் பெருக்கல் காஸ் ஆஃப் xy இருக்குது. ஸோ பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கல் விதி பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ், அதாவது காசு டிஃபரன்ஸ் பண்ணா மைனஸ் சைன் ஆஃப் xy அப்படின்னு கிடைக்கும். இங்க உள்ளுக்கு வந்து என்னது xy இருக்குது, வெறும் x இல்ல, அதனால இந்த xy நாம வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு என்னது y கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த காஸ் xy வச்சுக்கிட்டு இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ பிளஸ் காஸ் ஆஃப் xy. ஓகே, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் xy sin of xy. ஓகே, பிளஸ் காஸ் xy. ஸோ நமக்கு இதையும் பார்க்குறங்க, இதையும் பாருங்க, ரெண்டும் என்னது ஒன்றா தான் இருக்குது. ஸோ 1 மைனஸ் xy sin xy மைனஸ் xy sin xy பிளஸ் காஸ் xy பிளஸ் காஸ் xy.
ஸோ இதுல இருந்து ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து dou square w by dou y dou x is equal to dou square w by dou x dou y. ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.